மாருதி சுசுகி நிறுவனத்தோட கார்கள் இந்தியாவோட லார்ஜஸ்ட் செல்லிங் கார்ஸ் மட்டும் இல்லாம இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், மெயின்டெனன்ஸ், ரீசேல் வேல்யூ அப்படின்னு எல்லாத்துலயுமே முதன்மையான கார்களா விளங்குது. பட் ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியால அனைவரும் மாருதி கார்களை பிளேம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது சேஃப்டி ரேட்டிங்ல அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முக்கியமான காரணம் மாருதி நிறுவனத்தோட பாப்புலர் கார்ஸான பல கார்கள் 0ல இருந்து 1 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு குளோபல் என்கேப் ரேட்டிங்ஸ்ல. பட் இதனால மாருதி வெறும் அன்சேஃப் கார்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய டிஸ்கண்டினியூட் மாடலான scross கார் குளோபல் என்கேப் ரேட்டிங்லயே ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில் சேல்ஸ் மிக மிக குறைவா இருக்கிற காரணத்தினால மாருதி சுசுகி நிறுவனமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஈவன் அவங்க 10-12 இயர்ஸ் பேக் லான்ச் பண்ண கிசாஷி செடான் கூட ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. பட் இன்னைக்கு நிலைமையில இந்தியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்ரி கஸ்டமர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் சேஃப்டி ரேட்டிங் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். டாடா, மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள் என்ட்ரி லெவல் கார்கள்லயே ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஈவன் மாருதி சுசுகி கூட அவங்களுடைய ரீசெண்டான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல சேஃப்டியை பத்தி பேசுற அளவுக்கு சிச்சுவேஷனை ஃபோர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ரீசெண்டா அவங்க லான்ச் பண்ண fronx ஈவென்ட்ல கூட சாசி மற்றும் பில்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. நவ இப்போ 4th ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் இந்தியால லான்ச் ஆக இருக்கு. இந்த நியூஸை நாம ஒரு சில மாதங்களா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். முதல்ல யூகே மற்றும் அயர்லாந்துல இந்த காரை ஏற்கனவே லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்தியால இந்த காருக்கான புக்கிங்ஸும் ஆல்ரெடி தொடங்கியாச்சு. பட் இந்த சமயத்துல நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை ஃபாலோ பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி நிறுவனத்தோட ஸ்விஃப்ட் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் பரவலா வெளிவந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த சேஃப்டி ரேட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணது குளோபல் என்கேப் கண்டக்ட் பண்ண டெஸ்ட் கிடையாது. இந்தியன் கார்ஸோட சேஃப்டி ரேட்டிங்கை பெரிதும் குளோபல் என்கேப் தான் வெளியிட்டு வராங்க. இந்த கிராஷ் டெஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃப்ரண்டல் கொலிஷனை 55 km/hல பண்றாங்க. காருடைய பாடி மற்றும் டம்மிஸ்ல எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயமா ஜாப்பனீஸ் வெர்ஷன்ல ஸ்விஃப்ட்ல ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இதை என்ஷூர் பண்றதுக்காக வெஹிக்கிளை ஸ்லோவா பேக் சைடுல ரன் பண்றாங்க. ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் மூலமா இந்த கார் தானாகவே ஸ்டாண்ட் ஸ்டில் மூவ்மெண்ட்டுக்கு வருது. மற்றும் இன்னொரு டெஸ்ட்ல 50 km/hல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பைசைக்கிளிஸ்ட் சடனா முன்னாடி வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் இந்த கார்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் இத சென்சார் மூலமா கண்டுபிடிச்சு ஹார்ட் பிரேக்கிங் அப்ளை பண்ணி கொலிஷனை அவாய்ட் பண்ணுது. இதே டெஸ்ட்டை காருக்கு பின்னாடியும் பண்றாங்க. மேலும் இந்த கார்ல இருக்கிற அடாஸ் டெக்னாலஜியை என்ஷூர் பண்றதுக்காக லேன் கீப் அசிஸ்ட், பெடஸ்ட்ரியன் சேஃப்டி டெஸ்டையும் கண்டக்ட் பண்றாங்க. ஓவராலா இந்த எல்லா டெஸ்டையும் சேர்த்து 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க ஜப்பான் என்கேப்ல. பட் இந்தியால இப்ப கரண்டா விற்பனை ஆயிட்டு இருக்கிறது 3rd ஜெனரேஷன் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். நாம எக்ஸ்பெக்ட் பண்றது 4th ஜெனரேஷன் மாருதி ஸ்விஃப்ட். 3rd ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டை ஏற்கனவே ஜாப்பனீஸ் என்கேப்ல 2018லயே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த டெஸ்ட்லயே மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு ஏற்கனவே. 6 ஏர்பேக்ஸ், ஸ்மார்ட் சேஃப்டி டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி, டியூவல் சென்சார் பிரேக் சப்போர்ட் அப்படின்னு 2018லயே எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட் லிஸ்டோட பழைய ஸ்விஃப்ட்டே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. அது மட்டும் இல்லாம அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், லேன் வியூ மானிட்டர் அப்படின்னு டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸோட ஆட் பண்ணிருந்தாங்க. மேலும் இதே 2018 மாடல் ஸ்விஃப்ட் யூரோ என்கேப்லயும் 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. பட் 2022ல குளோபல் என்கேப் கண்டக்ட் பண்ண இந்தியா ஸ்பெசிபிக் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் வெறும் 1 ஸ்டார் தான் வாங்கியிருந்தது. அடல்ட் சேஃப்டில 1 ஸ்டாரும் சைல்ட் சேஃப்டில 2 ஸ்டாரும் வாங்கியிருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்டோட பேஸ் மாடல் எந்த அளவுக்கு பேர் போன் வேரியண்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த வேரியண்ட்ல வெறும் 2 ஏர்பேக்ஸ் தான் இருந்தது. எந்த விதமான சேஃப்டி டெக்கும் கிடையாது. இதன் காரணமா ஒன் ஆஃப் த புவர் சேஃப்டி ரேட்டிங் காரா இந்தியன் மார்க்கெட்ல மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் இருந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாம கரண்டா விற்பனையில இருக்கிற மாருதி சுசுகி ஸ்விஃப்டோட டிஃபரெண்ட் என்கேப் ரேட்டிங்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. ஆஸ்திரேலியன் என்கேப்ல பேஸ் மாடலுக்கு 4 ஸ்டாரும் டாப் மாடலுக்கு 5 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. ஏசியன் என்கேப்ல 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. யூரோ என்கேப்ல 3 ஸ்டார் ரேட்டிங்கும், குளோபல் என்கேப்ல சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருந்தது. பட் ஜாப்பனீஸ் என்கேப்ல ஏற்கனவே 2018 மாடலே ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. சோ இப்போ இதே ஜப்பானீஸ் என்கேப்ல 4 ஸ்டார் வாங்கியிருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் கிடையாது. பல யூடியூப் சேனல்ஸ்ல மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு, சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் எது எப்படி இருந்தாலும் குளோபல் என்கேப்ல மற்ற கார்களை எப்படி டெஸ்ட் பண்றாங்களோ அதே ப்ரொசீஜர்ல டெஸ்ட் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங்கோ இல்ல 4 ஸ்டார் ரேட்டிங்கோ வாங்கினா மட்டும்தான் மாருதி சுசுகி சேஃப்டில இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற அதே குவாலிட்டி இந்தியால கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியான விஷயம் தான். பட் மாருதி சுசுகி இது சக்சஸ்ஃபுல்லா நெயில் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் குளோபல் என்கேப்லயோ இல்ல பாரத் என்கேப்லயோ வாங்கிட்டாங்க அப்படின்னா மாருதியோட ஒன் அண்ட் ஒன்லி வீக் பாயிண்ட்டும் அட்ரஸ் பண்ணப்படும். எக்கச்சக்கமான கார்கள் இன்னும் அதிகமா விற்பனையாகும். மாருதி சுசுகியோட அப்கமிங் கார்ஸோட சேஃப்டி ரேட்டிங் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.